ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் பூரி, சப்பாத்தி, புலாவ் கூடலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே சிம்பிளாக அதே நேரத்தில் ரொம்பவே ஹெல்த்தியான மிக்ஸ்டு வெஜிடபிள் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு பிடிச்ச காய்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இதெல்லாமே சேர்த்து ஒரு 3 கப் அளவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து இந்த காய்கறிகள் ஒரு 50% வரைக்கும் வதங்கி விட்டுக்கலாம். பாருங்கள், காய் எல்லாமே ஒரு பாதி அளவு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகமை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். கேப்சிகமையுமே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. காய் எல்லாமே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கணும். இப்போ இந்த காய் எல்லாத்தையுமே தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இது கூட நீங்கள் மீல் மேக்கர், பன்னீர், மஷ்ரூம்னு உங்களுக்கு பிடிச்சது எது வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதே கடாயில் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கிக்கணும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம காய்கறிகளில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தூளோட பச்சை மணம் எல்லாமே போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு காய் எல்லாமே நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், காய் எல்லாமே நல்லாவே வெந்து வந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா லைட்டாக அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க, கொஞ்சம் திக்காகும். லாஸ்ட்டாக இது கூட 1/4 கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா 10 முந்திரியை சுடு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக இதில் 1/2 டீஸ்பூன் கசூரி மெத்தியும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கசூரி மெத்தி இல்லை அப்படின்னா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்பவே டேஸ்டான மிக்ஸ்டு வெஜிடபிள் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்ல சூடான சப்பாத்தியோடு ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.